Dear students, in this class we are going to discuss about homophones. First, what is homophones? Homophones are words that sound the same but are different in spelling and meaning. Homophones are words that sound, they are pronounced. When we pronounce a word, it will be the same, but the spelling and meaning are totally different. That is called homophones. Homophones என்ன அப்படின்னா அது வந்து ஒரு வேர்டு தான். அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சேமாக இருக்கும், அந்த ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கும். ஆனால் அதோடைய ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வித்தியாசமான ஸ்பெல்லிங், வித்தியாசமான மீனிங்கை கொடுத்துருப்பாங்க. அதுதான் homophones. Homo means same, phone means sound. What is homo, what is phone? Homo அப்படின்னா சேம். சேம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ப்ரொனன்சியேஷன் தான் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் மீன்ஸ் சவுண்டு. பட் அந்த சவுண்டு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். We can see examples one by one. Okay, we have some examples. First one, A, she knew the address. B, she knew the address. There is blue words new and new, but spelling and meaning are different. Option A, she knew, K-N-E-W. New means what? தெரியும். The past of know. She knew the address. No உடைய past tense தான் new. அது she knew the address. அவளுக்கு அட்ரஸ் தெரியும். Next B, she knew the address. N-E-W. நியூ அப்படின்னா புதுசாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் she knew the address. she knew the address அப்படின்னா இதுக்கு மீனிங் வந்து கொடுக்கல. she knew the address, it is not incomplete meaning like, சரியா, மீனிங் வந்து கிளியராக கிடைக்கல. ஸோ we have these two, we can identify the homophones which is the right one. நம்மளால் ஈஸியாக அதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். she knew the address, N-E-W-னா புதுசு, அந்த அட்ரஸ் புதுசாக இருக்குது, அது இட்ஸ் நாட் எ கம்ப்ளீட் மீனிங். எஸ், ஒரு ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு இல்லையா? லைக்வைஸ் திஸ் இஸ் homophones. Second one, there was a hole in my shirt. H-O-L-E. Then B, there was a hole in my shirt. W-H-O-L-E. First one, hole, H-O-L-E. hole means what? ஒரு ஹோல், சின்னதாக ஒரு தொலை இருக்குன்னு சொல்லி நம்ம இதில் ஓட்டன்னு சொல்லுவோம். இந்த தொலை இருக்குது. ஷர்ட்டில் தான் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த சின்ன சின்னதாக அந்த தொலைகள்லாம் இருக்கும். தட் இஸ் தேர் வாஸ் எ ஹோல் இன் மை ஷர்ட். இருக்குது, தொலை இருக்குது. தேர் வாஸ் எ ஹோல், WHOLE அப்படின்னா என்டையர், முழுவதும். ஸோ இந்த சென்டென்ஸுக்கு இந்த WHOLE அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுக்காது. ஸோ இந்த சென்டென்சஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா WHOLE, HOLE, இதுவும் பாரு கிட்டத்தட்ட ப்ரொனன்சியேஷன், அந்த சவுண்ட் இஸ் இட்ஸ் சேம், ஒரே மாதிரியான சவுண்ட் இருக்கும், பட் மீனிங் அண்ட் ஸ்பெல்லிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ டோட்டலி இஸ் சேஞ்ச்டு, எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். தட் இஸ் homophones. Some of the pairs of words. Now we are going to some of the pairs of words. How can we pronounce? First one, weak, W-E-E-K, weak, W-E-A-K, weak. Both pronouns are the same, but spelling and meaning are different. Next one, carrot and carrot. It's also a different one. Carrot, C-A-R-A-T, carrot. We can use in jewels, jewels use பண்ணலாம். C-A-R-R-O-T, carrot. This is vegetable. Okay. Then no, N-O. Next, K-N-O-W. No means no, இல்லை. ஓகே, ஸோ அந்த நோ. KNOW, நோ, தெரியும், அது.
நெக்ஸ்ட் ஒன் எஸ்ஏஐஎல் செயில். செயில் அப்படிங்கிறது என்னென்னா தண்ணியில் போட் ஆர் ஷிப் போகும் இல்லையா, மிதக்கும் இல்லையா, தட் இஸ் செயில். எஸ்ஏஎல்இ சேல், இட் இஸ் சேல், விற்பனை. செக், நெக்ஸ்ட் ஒன் செக், சிஹெச்இசிகே, செக் பண்ணுறது. when we have any homeworks or the teachers will check you. ஓகே, செக் பண்ணுவாங்க, நோட்லாம் செக் பண்ணுவாங்க, தட் இஸ் த செக். சிஹெச்இக்யூஇஇ செக். இன் பேங்க் வி ஆர் யூஸிங் செக், காசோலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பணம் எழுதி கொடுத்து போயிட்டு வருது அது. நெக்ஸ்ட் ஒன் நன், என்ஓஎன்இ, நன். என்ஓஎன்இ நத்திங், ஒன்றுமே இல்லை, எம்டி. என்யூஎன் நன். இந்த நன் பார்த்தோம் அப்படின்னா வி கேன் சி இன் சர்ச்சில் இருப்பாங்க நன். அவங்கள வந்து இன்னொரு பேர் வந்து சிஸ்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தீஸ் ஆர் ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் நம்ம when we pronounce a word, the pronunciation is same, okay, but spelling and meaning totally different. It is called homophones. Okay students, thank you.